ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் வீட்டில் பாதாம் மிக்சிங் பவுடர் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணங்கிறதையும், அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு வெண்டைக்காய் கடையலும் களியும் தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி செஞ்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட 2 கைப்பிடி அளவுக்கு பாதாம் இருந்துச்சு. அதை வந்துட்டு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தீச்சிடக்கூடாது, இல்லைனா பாதாமோட ஸ்மெல்லே போயிட்டு நமக்கு வேறு ஸ்மெல் வந்துடும். ஸோ லைட்டாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக தான் முந்திரி இருந்துச்சு. நான் அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய முந்திரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கைப்பிடி இருந்தாவே போதும். பாதாம் தான் நமக்கு நிறைய இருக்கணும். கூடவே ஒரு 3-4 ஏலக்காவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு சாரில் கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய சர்க்கரை வேண்டாம். ஏன்னா நம்ம அகைன் நம்ம பாதாம் மிக்சிங் பவுடர் பாலில் கலக்கும்போது சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று நம்ம போட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் சர்க்கரை கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னு சொன்னால், இந்த பாதாமும் முந்திரியும் அது கூட சேர்ந்து நல்லா பவுடராக அரைஞ்சி வரும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சர்க்கரையும் ஏலக்காவையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதில் பாதாமையும் முந்திரியும் நம்ம போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆக்சுவலி இதில் குங்குமப்பூ தான் போடுவாங்க. குங்குமப்பூ முடியாதவங்க மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நான் மஞ்சத்தூள் தான் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நம்ம இன்னொரு முறை நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா அதில் கட்டி கட்டியாக பாதாம் முந்திரிலாம் நின்றுடும், சரியாக அரையாது. ஸோ நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டோன்னா பவுடர் நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ மீதி ஜலிச்சு நமக்கு நிற்கிது பார்த்திங்களா, அந்த நட்ஸ் எல்லாம், அதை நமக்கு வாயில் பால் குடிக்கும்போது கடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் நம்ம பாதாம் மிக்ஸி பவுடர் நம்ம செய்யும்போது அதில் கொட்டி நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். பாதாம் மிக்சிங் பவுடர் நான் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் சின்ன வெங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அது தண்ணியில் ஊறும்போது நல்லா தோல் உரியும், பெரிய வெங்காயம் மாதிரி தோல் உறிஞ்சி வரும். ஸோ நான் எப்போவுமே இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஈஸியாக நமக்கு வேலை முடியுங்கிறதுனால நான் தண்ணியில் கொட்டி வச்சுருவேன். அந்த வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வெண்டைக்காய் கடையல் பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கிட்டேன். அப்படி வெண்டைக்காவும் நல்லா தொடச்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதை வாஷ் பண்ணால் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் முன்னாடியே வாஷ் பண்ணி தொடச்சி அதை ரெடியாக வச்சுக்கணும். எனக்கு நான் அப்படி தான் பண்ணேன். கட் பண்ணதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நம்ம எந்த வெண்டைக்காய் ரெசிபி செஞ்சாலும் அதை நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிக்குவோம். ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால பிசு பிசுன்னு ஆகிடும். அப்படிங்கிறதுனால பொரியல் செஞ்சாலும் சரி, நம்ம குழம்பு எது பண்ணாலும் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இந்த கடையலுக்கும் அந்த மாதிரி நம்ம வெண்டைக்காவை எண்ணெய் விடாமல் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நான் எப்போவுமே எந்த சமையல் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணுறதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி தானா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படின்னா அப்படியே செஞ்சுக்கிட்டே எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சனையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கவுங்களுக்கு எது எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது. அவ்வளோதான். வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா ஒரு 10 எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த ரெசிபிக்கு நம்ம பச்சை மிளகா தான் போட போகிறோம். மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா தான் காரம் கொடுக்க போகுது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நான் 10 பச்சை மிளகாக்கு மேலே எடுத்து அதை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். ஆனால் சின்ன வெங்காயம் தான் நிறைய சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் ஒன்று தான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதை நம்ம கடைய போகிறோம். அதனால் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் கொட்டிட்டு மூடி போட்டுடலாம். நான் தண்ணி குடிக்கிற தண்ணி காலி, கீழே போயிட்டு தான் குடிக்கிற தண்ணி எனக்கு எடுக்கணும். அதனால் நான் இந்த கேப்பில் தக்காளி வேகிற கேப்பில் தண்ணி போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன். தக்காளியுமே நல்லா வெந்துட்டு இருந்தது. அடுத்தது கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காய் இதையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியதுதான். நல்லா வேகட்டும். பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கொட்டை புளி மட்டும் அதில் சேர்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இடையில கிளறி விடுங்க. ஏன்னா தீ பிடிச்சிக்கும். அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறமா எடுத்து கண்டிப்பாக இது சட்டியில் தான் கடையணும். ஏன்னா அப்போ தான் வெண்டைக்காய் மசியும், இல்லைனா மசியாது. அதுவும் இல்லாமல் சட்டியில் கடைஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் கடையில் ரெடி. இதை தாளிக்கெல்லாம் தேவையில்லை. அப்படியே தண்ணி ஊற்றாமல் எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட நான் களி தான் பண்ணியிருந்தேன். களி நான் எப்போவுமே நல்லா செய்வேன். இன்றைக்குமே நல்லா செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பாடு குழையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவு கொட்டி உப்பு போட்டு நல்லா கிண்ட வேண்டியது தான். இதில் அந்த மத்து
கொம்பை வச்சு இதில் கிளறது தான் மேட்ரே. ஏன்னா வந்துட்டு மாவு மாவாக இருக்கும். அதனால தான் ஃபைனலாக நான் எடுத்து ராகி பால் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாருக்கெல்லாம் களி பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.